வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 அதில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் கன்வர்ஷன் ஆஃப் டைம் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் டைம் ஃபார்மேட்ஸ் அண்ட் லீப் இயர் இதில் உள்ள ட்ரை தீஸ் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேம்மா, ட்ரை தீஸ் அண்ட் பேஜ் நம்பர் 34. கன்வெர்ட் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், convert 4 hours that is equal to dash minutes. ஹார்ஸில் கொடுத்துருக்குறாங்க, மினிட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, we know 1 hour is equal to 60 minutes. ஓகே, இது ஏற்கனவே நம்ம படித்தாச்சு. ஸோ 1 hour is equal to 60 minutes. பேசிக்காக இதெல்லாம் படிக்க சொல்லியிருக்கிறேன். 1 hour is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. Next, 1 day is equal to 24 hours. இது பேசிக்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேப்பா, இது யூஸ் பண்ணி தான் சம் செய்கிறோம். இங்கே என்ன சம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹார்ஸை மினிட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது 1 hour is equal to 60 minutes. therefore நமக்கு தேவை என்ன, 4 hours. 4 hours is equal to 1 கொடுத்து மெனி கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 4 கொண்டு 60யை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 60 minutes. That is equal to 4 6 are 24. Here this 0. 240 minutes. So answer is 4 hours is equal to 240 minutes. Okay ma? Next, second subdivision. 240 minutes is equal to dash hours. ஓகேம்மா, செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த சம்மோட ரிவர்ஸில் இருக்குது இல்லையாப்பா. இங்கே ஹார்ஸ் கொடுத்து மினிட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் 240 minutes வருது. 240 minutes இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 hours. ஸோ இது ஏற்கனவே செய்ததுனால சொல்லிட்டோம். ப்ரொசீஜராக செய்கிறதா இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே எழுதிப்போம். 1 minute எவ்வளவுன்னு பார்ப்போம். ஓகேயா, 1 minute இஸ் ஈக்குவல் டு 1/60 hours. ஓகே, அப்போ 1 hourங்கிறது 60 minutesனு தெரியும் இல்லையா. therefore 1 minute is equal to 1/60 hours. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 240. therefore 240 minutes is equal to 1 இருக்கிற இடத்துல 240 போடுறீங்க. ஸோ 240 divided by 60 hours. கேன்சல் பண்ணிடலாமாப்பா, இந்த 0வும் கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6th டேபிள் கொடுக்கலாம் இல்லையா. 1 6 is 6, 4 6 are 24, 4 hours. ஸோ ஆன்சர் 4 ஹவர்ஸ்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 hours. therefore 240 minutes is equal to 4 hours. ஓகேம்மா, next one, third subdivision. 30 minutes. 30 minutes is equal to dash seconds. ஓகேம்மா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மினிட்டில் கொடுத்துருக்குறாங்க, செகண்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, we know மினிட்டுக்கும் செகண்டுக்குள்ள ரிலேஷன் பார்த்திங்கன்னா 1 minute is equal to 60 seconds இல்லையாப்பா. ஸோ 1 minute equal to 60 seconds. இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 minute 60 seconds-ஆக இருந்துச்சுன்னா 30 minutes எவ்வளவு, therefore 30 minutes is equal to 1 கொடுத்து மினி கேட்டிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேயா, 30 into 60 seconds. that is equal to, நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா. 3 6 are 18. எத்தனை ஜீரோஸ் இருக்குது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஓகேயா, செகண்ட்ஸ். இது ஆர்டினரியாக இங்கே யூஷுவல் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேம்மா, ஜீரோஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஓகேப்பா, ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1800 seconds. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ்
3800. Okay ma. Fourth one, 3600 seconds is equal to dash hours. ஓகேவா, செகண்ட்ஸுக்கும் ஹார்ஸுக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போது 1 hour is equal to நமக்கு தெரியும் மினிட்ஸில் இல்லையா. 1 hour is equal to 60 minutes. ஓகேயா, தட் இஸ் 60 into 1 minute இல்லையாப்பா. தட் இஸ் ஈக்குவல் டு 60 இன்டு இது வேணா இப்படி எழுதிப்போம், 60 into 1 தானே 60. ஸோ 60 minutes 1 minute இருக்குது. ஸோ 60 into 1 minute எவ்வளவு செகண்ட்ஸில் எழுதுறதுக்கு 1 minute is equal to 60 seconds. That is equal to 6 6 36 00 seconds. ஓகேம்மா. ஓகேம்மா. ஸோ 3600 செகண்ட்ஸ்னு கிடச்சிது. ஓகேயா, இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கீங்களாப்பா, ஆர்டர் எழுதுறது டே ஆர் மினிட்ஸ் செகண்டு ஹையர் டு லோயர் யூனிட் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே நம்ம பார்த்ததை எழுதிடுறீங்க. டே டு ஆர், ஆர் டு மினிட், மினிட் டு செகண்ட் போவோம். ஹையர் யூனிட் டு லோயர் யூனிட் போகும்போது மல்டிப்ளை பண்ணுவோம். டே டு ஆருக்கு 1 hour is equal to 1 day equal to 24 hours. ஸோ 24 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர் டு மினிட் எடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுறோம், ஹையர் டு லோயருக்கு தான் போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 1 hour is equal to 60 minutes. ஸோ 60 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி மினிட் டு செகண்ட் ஹையர் டு லோயர் போகும்போது மல்டிப்ளை பண்ணுவோம். 1 minute is equal to 60 seconds. ஸோ 60 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அதே மாதிரி லோயர் டு ஹையருக்கு என்ன பண்ணுவோம், இப்போ செகண்ட்ஸ்லேருந்து மினிட்டுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் தள்ளி போகிறோம் இல்லையா. அப்போ டிவைட் பண்ணணும். எது கொண்டு, அதே 60 கொண்டு. ஓகேம்மா. இப்போ மினிட்லேருந்து ஆர் போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், டிவைட் தான் பண்ணுவோம். எது கொண்டு, 60 தான். நெக்ஸ்ட்டு ஆர் டு டே போகும்போது இந்த சமக்கு டேங்கிறது தேவையில்லை, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லித்தரேன். ஓகேம்மா. ஆர் டு டேட் சொல்லும்போது இங்கே என்ன பண்ணுறோம், டிவைட் தான் பண்ணுறோம். நம்பர் என்ன, 24 கொண்டு டிவைட் பண்ணுறோம். ஓகேயா. இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸில் இருந்து ஆருக்கு போகுது இல்லையா. ஸோ செகண்ட்ஸில் இருந்து ஆறு எத்தனை ஸ்டெப்ஸ் பாருங்கள், 1 2 ஸ்டெப்ஸ் இல்லையா. இங்கே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள், 60 60 2 times 60 எல்லாம் டிவைட் ஆகுது. ஸோ இங்கே என்ன எழுதலாம், 1 second is equal to 1 by 60 into 60, that is 3600. 6 6 36, இங்கே ஒரு 0, இங்கே 0, that is 1 divided by 3600 hours. புரிஞ்சுதாம்மா. லோயர்லேருந்து ஹையருக்கு போகிறோம், அதனால் டிவைட் பண்ணணும். எது கொண்டு டிவைட் பண்ண பாருங்கள், இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 60 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் 60 into 60 3600. ஸோ 1 second is equal to 1 by 3600 hours. Therefore நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3600 seconds. that is equal to 1 இருக்கிற இடத்துல இந்த 3600 கொடுங்க by 3600 hours. 3600 சேம் வேல்யூ இல்லையா, 1 கேன்சல் பண்ணிடுவோம். that is equal to 1 hour. So what is the answer here? 3600 seconds is equal to 1 hour. இதையும் படித்து வச்சுக்கோங்க. என்னமா 1 hour is equal to 60 minutesனு தெரியும். அதே மாதிரி 1 hour is equal to 3600 seconds. இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா, 5th one. 2 hours is equal to dash seconds. இப்போ தானம்மா பார்த்தோம் 1 hour எத்தனை செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சோம், 3600 செகண்ட்ஸ்னு இருக்குல்ல, இது தான் யூஸ் பண்ண போகிறோம். we know 1 hour is equal to 3600 seconds. therefore நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 hours. therefore 2 hours is equal to 2 into 3600 seconds.
மல்டிப்ளை பண்ணுவோமா? நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 2வே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72. இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 7200 seconds. ஸோ ஆன்சர் இஸ் 7200 seconds. ஓகேம்மா? இது கன்வர்ஷன் ஆஃப் டைமில் உள்ள ட்ரை திஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் டைம் ஃபார்மேட்ஸ். அதாவது ரயில்வே டைம், ஆர்டினரி டைம் பார்த்தோம் இல்லையா? அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தாச்சு. அது ரிலேட்டடான ட்ரை திஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஓகேம்மா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 36 இருக்குது. கன்வெர்ட் த 12 hour ஃபார்மேட் இன்டு 24 hour ஃபார்மேட் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது 12 hour ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறது 24 hours ஃபார்மேட்டுக்கும், 24 hour ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறது 12 hour ஃபார்மேட்டுக்கும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் 10:40 AM is equal to dash hours. ஓகேம்மா, ஏஎம் பிஎம் இருந்துச்சுன்னா அது 12 hour ஃபார்மேட். ஓகேயா? 24 hour ஃபார்மேட்டில் hours தான் இருக்கும். ஓகேப்பா? இப்போ பார்ப்போம். இங்கே இது கன்வெர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏஎம்மா பிஎம்மான்னு. ஏஎம் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற டைமாக அப்படியே எழுதிடணும். ஓகேயா? 24 hour ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் ஏஎம் இருந்துச்சுன்னா என்ன டைம் இருக்கோ அது அப்படியே எழுதிடும். தட் இஸ் 10:40 hours. ஓகேம்மா? 24 hour ஃபார்மேட் எழுதும்போது 4 digits இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 digits வந்து ஆரை டினோட் பண்ணும். செகண்ட் உள்ள 2 digits வந்து மினிட்டை டினோட் பண்ணும். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 11 AM. இது எதுக்கு? ஹார்ஸுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏஎம் பிஎம் இருந்துச்சுன்னா அது 12 hour ஃபார்மேட், அதை 24 hour ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே ஏஎம் இருக்கு இல்லையா? ஏஎம் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? அதை அப்படியே எழுதணும். ஆனால் 4 digitsல எழுதணும். ஓகேயா? 11 hours தான். தட் இஸ் 11 கொடுத்து மினிட்ஸ் இல்லை, அதனால 00 போட்டுக்கணும். ஓகேம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 1:15 AM. இதுலேயும் என்ன இருக்குது? ஏஎம் தான் இருக்குது. ஸோ 24 hour ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். இங்கே ஏஎம் இருக்கிறதுனால டைமை அப்படியே எழுதிடலாம். 1ன்னு போடக்கூடாது. என்ன எழுதணும்? 01ன்னு போடணும். ஓகேவா? 1 போட்டு 0 போட்டிங்கன்னா 10 ஆகிடும். கொஸ்டின் ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேயா? ஸோ 1க்கு முன்னாடி 0 போட்டுக்கோங்க. 01 இது 6 டினோட் பண்ணுது. மினிட் 15. ஸோ 15 minutes. தட் இஸ் 1:15 hours. நெக்ஸ்ட் ஒன் மேம் 5 AM. that is equal to dash hours. இங்கேயும் பாருங்கள் ஏஎம்மில் இருக்குது. ஸோ டைம் அப்படி எழுதிடலாம். தட் இஸ் 5. இங்கே 2 digit இருக்கணும். ஸோ 5க்கு முன்னாடி 0 சேர்த்துக்கோங்க. மினிட்ஸ் 0. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 16:20 hours. இங்கே பாருங்கம்மா ஹார்ஸில் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் AM ஆர் PM. இங்கே கொடுத்துருக்கிறது ஏஎம்மா பிஎம்மா டைம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேம்மா? இப்போ 24 hours ஃபார்மேட் கொடுத்து 12 hour ஃபார்மேட் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மினிட்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே? அதை அப்படியே எழுதிக்கலாம். ஹார்ஸை செக் பண்ணுறோம். ஹார்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 12 இருந்துச்சுன்னா அந்த நம்பர்லேருந்து 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேயா? இப்போது ஹார்ஸ் பாருங்கள் 16 இருக்குது. 16ங்கிறது கிரேட்டர் தேன் 12 இல்லையா? அதனால் இந்த 16லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 16 minus 12 4. ஸோ ஆர் வந்து 4. மினிட் சேஞ்ச் கிடையாது. தட் இஸ் 4:20. 16 13 அண்ட் அபோவ் 13 அண்ட் அபோவ் வந்துடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்? பிஎம் சொல்லிடலாம். ஓகேப்பா? ஸோ ஹியர் த டைம் இஸ் 4:20 PM. புரிஞ்சுதாம்மா? ஸோ 12 hour ஃபார்மேட் கொடுத்து 24 hour ஃபார்மேட் கொடுத்து 12 hour ஃபார்மேட் கேட்டிருந்தாங்கன்னா ஹவர்ஸை மட்டும் செக் பண்ணுங்கள். அது கிரேட்டர் தென் 12 இருந்துச்சுன்னா அந்த நம்பர்லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 40 hours. That is equal to AM or PM. ஓகேம்மா? இங்கே என்ன இருக்குது? 00
40 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 0040 ஹார்ஸ்னால் இது ஹவர் என்ன எத்தனை ஹார்ஸ் ஆச்சு ஆகலை இல்லையா. டைம் மினிட்ஸ் பாருங்கள் 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. 00ங்கிறது மிட்நைட் 12 o'clock இல்லையாப்பா. ஸோ மிட்நைட் 12 o'clock-க்கும் 12 o'clock ஆகி 40 மினிட்ஸும் ஆயிருக்கு. அப்போது மிட்நைட்டில் 12 o'clock வரும் இல்லையா, அது தாண்டி வரக்கூடியதை நம்ம ஏஎம் சொல்லுவோமா பிஎம் சொல்லுவோமா? ஏஎம் தான் சொல்லுவோம். ஓகேயா. ஸோ ஹியர் ஏஎம் டைம் பாருங்கம்மா, மிட்நைட் 12 o'clock இருந்துனாலும் நம்ம என்ன சொல்லுவோம் 12 தான் சொல்லுவோம் இல்லையா. மார்னிங் 12:40. திஸ் இஸ் 12:40 AM. புரிஞ்சுதாப்பா. 24 hour ஃபார்மேட்டில் இதை 0 hours மிட்நைட் 12 0 ஹவர்ஸ்னு சொல்லலாங்க, 24 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேயா. இங்கே 00 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிட்நைட் 12 o'clock தான். 12 o'clock ஆகி 40 மினிட்ஸும் ஆகிருக்கு. அது நம்ம ஆர்டினரி டைமில் எப்படி சொல்லிடலாம் 12:40. இங்கே ஏஎம்மா பிஎம்மாங்கிறது தான் பார்க்கணும். மிட்நைட் தானே, அதனால் நம்ம இங்கே ஏஎம் கொடுத்துருக்குறோம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 PM that is equal to dash hours. ஓகேம்மா. 12 hour ஃபார்மேட் கொடுத்து 24 hour ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது பிஎம். ஏஎம் இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடலாம். பிஎம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் 12 ஆட் பண்ணணும். ஓகேயா. இப்போ 1 கூட 12 ஆட் பண்ணுங்க 13. ஸோ 13 hours. 13 மட்டும் போடலாமா? போடக்கூடாது. 12 hour ஃபார்மேட்டில் 4 digits இருக்கணும். இது ஆரை டினோட் பண்ணுது. மினிட்ஸுக்கு என்ன 0. ஸோ 13 hours. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11:15 PM that is equal to dash hours. ஓகேம்மா. இங்கேயும் பார்ப்போமா. ஆர்டினரி டைம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 12 hour ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, 24 hour ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. இங்கே டைமை பாருங்கள். சாரி, ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் ஏஎம்மா பிஎம்மான்னு பார்க்குறோம். பிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் ஹார்ஸ் கூட 12 ஆட் பண்ணிடணும். ஸோ 11 கூட 12 ஆட் பண்ணுறீங்க. என்ன வரும் 23. ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ஸ் 23. எத்தனை மினிட்ஸ் மேம் 15 மினிட்ஸ் இல்லையா. ஸோ கோலன் வச்சுட்டு 15 போடணும். ஸோ ஆன்சர் இஸ் 23:15 hours. Next question 3 PM. Again same format தான். PMல இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும் 12 ஆட் பண்ணணும் ஹார்ஸ் கூட. 3 கூட 12 ஆட் பண்ணிங்கன்னா 15. 15ங்கிறது ஹார்ஸ் தான் டினோட் பண்ணுது. ஓகேயா. மினிட்ஸ் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்னது 0. ஸோ கோலன் வச்சுட்டு 0 கொடுத்துக்கோங்க. 15 hours. நெக்ஸ்ட் பாருங்கள் 12 midnight. 12 midnightங்கிறது என்னதுப்பா, இது ஆர்டினரி டைம். இதை ரயில்வே டைம், அதாவது 24 hour ஃபார்மேட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. மிட்நைட் 12 o'clock எப்படி சொல்லுவோம் 0 ஹவர்ஸ்னு சொல்லலாம், அதாவது 00 ஆர் 24 ஹவர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. 24 hours. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு 12:25 hours. That is equal to dash AM or PM. ஓகேம்மா. ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க 12:25 hours. ரயில்வே டைமில் 12:25ங்கிறது எங்கே வரும், இங்கேருந்து 00ங்கிறது 0 ஹவர்ஸுங்கிறது மிட்நைட்டு 12 o'clock இல்லையா. நெக்ஸ்ட்டு நேராக மதியம் வரும்ல 12 o'clock, அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருக்கு. 12:25 hours. 12 தாண்டிட்டனாலே அங்கே என்னது பிஎம் தான். ஸோ ஹியர் பிஎம் டைம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் 12:25 PM. ஓகேம்மா. 12:25 PM. நெக்ஸ்ட்டு 4:10 hours. That is equal to ஏஎம்மா பிஎம்மா பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 4 தான் இருக்குது இல்லையா. லெஸ் தென் 12 தானே இருக்குது. லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா ஏஎம்மாக தான் இருக்கும். ஓகேம்மா. ஸோ ஏஎம்னா டைம் அப்படியே எழுதிடலாம். தட் இஸ் 4:10 AM. ஓகேம்மா. ஸோ
கன்வர்ஷன் ஆஃப் டைம் ஃபார்மேட்டில் உள்ள ட்ரை தீஸ் இதெல்லாம் தான். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 39. ஓகேம்மா, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செக் whether the following years are ordinary or leap year. இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது ஆர்டினரி இயரா இல்லை அது லீப் இயரான்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிப்போம். லீப் இயர்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு நம்பர் இயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை 4 கொண்டு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா, அதாவது அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த இயரை லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேயா? இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொடுத்துருக்க இயர் வந்து செஞ்சுரிஸாக இருக்கும். செஞ்சுரிஸ்னால் என்னதுன்னா, அந்த இயர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்குற இயரை செஞ்சுரிஸாக இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்குற இயரை 400ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேம்மா, 400ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சு, அதாவது அந்த இயர் 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா, எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சுன்னா அந்த இயர் லீப் இயர்னு சொல்லலாம். ஓகேயா? ஆர்டினரி சாதாரணமாக லீப் இயர்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா எந்த இயர் கொடுத்தாலும் 4 கொண்டு டிவைட் பண்ணணும். அதுவே செஞ்சுரிஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இயரை 400 கொண்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1994, 1994 இது 4ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்து 4 கொண்டு டிவைட் பண்ணி பாருங்கள். 94 4ஆல் டிவைட் பண்ணுவோமா? 2 4s are 8, ரிமைண்டர் 1, 14, 3 4s are 12, ரிமைண்டர் 2, ரிமைண்டர் வந்துட்டு இல்லையா, ஸோ இட் இஸ் நாட் அ லீப் இயர். is an ordinary year. Okay appa, second one 1985. லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து செக் பண்ண போகிறோம். இப்போது 4ஆல் டிவைட் ஆகும்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ டைரெக்டாக சொல்கிறான் இஸ் an ordinary year இல்லையாப்பா. 4 கொண்டு டிவைட் பண்ண முடியாது, ரிமைண்டர் வந்துடும். ஸோ இட் இஸ் an ordinary year இப்படியும் சொல்லலாம், அல்லது இட் இஸ் நாட் அ லீப் இயர். ஓகேம்மா, தேர்ட் ஒன் 2000 பாருங்கம்மா, இது வந்து மல்டிபிள் ஆஃப் 100 இல்லையா, இட் இஸ் அ செஞ்சுரி. செஞ்சுரியாக இருந்துச்சுன்னா 400 கொண்டு டிவைட் பண்ணும். இப்போ 2000 400 கொண்டு டிவைட் பண்ணுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது 1 4 is 4, 5 4s are 20, எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுது இல்லையா, ஸோ இட் இஸ் அ லீப் இயர். செஞ்சுரி வந்தால் மட்டும் 400 கொண்டு டிவைட் பண்ணி பாருங்கப்பா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 2007 பாருங்கம்மா, லாஸ்ட் 2 டிஜிட் 0 7 இருக்குது, 7 இருக்குது இல்லையாப்பா, ஸோ ஃபோர்த் டேபிள் சொல்லி பாருங்கள், 7 வராது. ஸோ இட் இஸ் நாட் அ லீப் இயர், இஸ் an ordinary year. It is not a leap year. Okay, fifth one 2010. இது 4ஆல் டிவைட் ஆகுதா பாருங்கள். இது ஃபஸ்ட்டு செஞ்சுரியாக பார்த்துக்கோங்க. இல்லை இல்லையா, செஞ்சுரின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து 0ல் இருக்கும். ஸோ இங்கே 10 இருக்குது. 10 4 கொண்டு டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது, ரிமைண்டர் 2 வந்துடும். ஸோ இஸ் an ordinary year. That is, it is not a leap year. Next question 2100. ஓகேம்மா, இங்கே பாருங்கள், இது மல்டிபிள் ஆஃப் 100 தானே, ஸோ இட் இஸ் அ செஞ்சுரி இல்லையா. செஞ்சுரியாக இருந்துச்சுன்னா 400 கொண்டு டிவைட் பண்ணணுமா. 400 கொண்டு டிவைட் பண்ணுங்கள். 2100 ஃபஸ்ட்டு 400 கொண்டு டிவைட் பண்ணும்போது 0 0 0 0 கேன்சல், 21/4. 21 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்துடும் இல்லையா, ஸோ 21 4 கொண்டு டிவைட் பண்ணுங்கள். 5 4s are 20, ரிமைண்டர் 1 வந்துடுது. ஸோ இட் இஸ் நாட் a leap year, is an ordinary year.
that is it is not a leap year. Okay ma. Next, second question. How many days are there from 1st April to 30th June? ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். how many days are there from 1st April to 30th June? 1st ஏப்ரலில் இருந்து 30th June வரைக்கும் மொத்தமாக எத்தனை டேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லைம்மா, எந்தெந்த மந்த்லலாம் 30 டேஸ் வரும், எந்தெந்த மந்தில் 31 டேஸ் வருங்கிறது. இது பார்த்து சொல்லுவோம்ல, இங்கே உயர்ந்திருக்கிறது 31 டேஸு, இங்கே இருக்கிறது 30 டேஸ். திஸ் இஸ் 31, நெக்ஸ்ட் 30, 31, 30, 31 வரும் இல்லையா. அதில் பிப்ரவரிக்கு மட்டும் 28 டேஸ் இருக்கும். லீப் இயராக இருந்தால் 29 டேஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது ஜான்வரி இல்லையா, ஜான்வரிக்கு 31 டேஸ், பிப்ரவரி வந்து 28 ஆர் 29 டேஸ் அக்கார்டிங் டு த லீப் இயர். ஓகேயா. ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு 31, ஏப்ரலுக்கு 30, மேக்கு 31, ஜூனுக்கு 30, ஜூலைக்கு 31, அதே மாதிரி ஆகஸ்ட்டுக்கும் 31, ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் 31 வரும். ஓகேம்மா. ஆகஸ்ட், செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. ஓகே, அப்போ இது தெரியும்னு நினைக்கிறேன். இது அதை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஓகேம்மா. சொல்யூஷன். நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏப்ரல். ஏப்ரல் ஃபஸ்ட்டு இருந்தே கேட்டிருக்காங்க இல்லையாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்தே வந்துடும். ஏப்ரலில் எத்தனை டேஸ் இருக்கும் பாருங்கள். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 30 டேஸ். ஓகேயா. ஸோ 30, ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன் மே. ஏப்ரலில் 30, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 30, மே 31. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஜூன், தட் இஸ் ஈக்குவல் டு ஜூன் 30 வரைக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 30 டேஸ். எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 1, 0 + 1 1, 1 + 0 1, 3 + 3 6 + 3 9, 91 days. So the number of days from 1st April to 30th June is equal to 91. So answer is equal to 91 days. Okay ma. இது measures of timeல உள்ள try this portion எல்லாமே பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.